வெல்கம் வியூவர்ஸ். அது 1995 பென்சில்வேனியா. அங்க பிலடெல்பியா அப்படிங்கிற சிட்டில இருந்து கொஞ்சம் தூரத்துல ரொம்பவே அமைதியான, ரொம்பவே அழகான லிமரிக் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன் இருக்கு. அந்த டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. சுத்தியுமே அமைதியான அழகான இடங்கள் அப்படின்னு ஒரு ஃபேமிலியை ரேஸ் பண்றதுக்கு சரியான ஒரு இடமா இருந்துச்சு. அங்கதான் 29 வயதான லீசா மெண்டரை தன்னுடைய ஹஸ்பண்டான ஜிம்மி மற்றும் 19 மாத பெண் குழந்தையான டிவோனோட ரொம்பவே சந்தோஷமா அவங்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு இருந்ததால வீக்கெண்ட்ஸ் தான் ரெண்டு பேருக்குமே ரிலாக்ஸ் பண்றதுக்கான, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கான ஒரு டைமா இருந்துச்சு. அப்பதான் செப்டம்பர் 10, 1995 ஞாயிற்றுக்கிழமை மத்தியான டைம்ல லீசா தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் சென்டருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், ரொம்ப நேரம்லாம் ஆகாது அப்படின்னு குழந்தையுடைய டைபர் பேக்கை கூட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்டான ஜிம்மி வீட்டுல தான் இருந்தாரு. டிவில ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சோ அவருமே சரி ஓகே நீ பார்த்து போயிட்டு வா, நான் வீட்லயே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப லீசா தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து அவங்களுடைய 1988 பாண்டியாக் ஃபயர்பேர்ட் காருடைய பேக் சீட்ல உட்கார வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படி இவங்க போறது காலேஜ் வெளியில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் சென்டர் தான். இது இவங்க இருக்கிற லிமரிக் டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறமா வீட்டுல டிவி பார்த்துட்டு இருந்த ஜிம்மி கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் பாக்குறாரு. டைம் அப்ப ஈவினிங் ஆயிருந்துச்சு. ஆனா மதியம் போனவங்க இன்னுமே வீட்டுக்கு திரும்பி வரல. என்னடா சீக்கிரமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இனிமே வரல அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பயந்து போன ஜிம்மிக்கு தெரியாது தன்னுடைய மனைவி மற்றும் 19 மாத குழந்தைய இதுக்கப்புறமா உயிரோட பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது. சோ லீசா மற்றும் அந்த குழந்தைக்கு நடந்த பயங்கரம் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். அப்படி என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப சொல்ற சூழ்நிலை கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். சோசியல் மீடியால ஒருத்தவங்க கிட்ட ரொம்பவே நல்லா பேசிட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அது உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த நபர் ஓகே உன்னுடைய போட்டோ அனுப்பு, உன்னோட போன் நம்பர் அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் அனுப்பு அப்படின்னு ஒரு பிட்டை சேர்த்து போடலாம். இப்போ நீங்க நோ சொன்னீங்க அப்படின்னா அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப் இழக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே போட்டோவோ இல்ல உங்களுடைய போன் நம்பரோ அனுப்பிச்சோம் அப்படின்னா அதனால எவ்வளவு பிரச்சனைகள் கூட நடந்திருக்கு, நிறைய கேசஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி பாசிட்டிவா நோ சொல்றது? இப்போ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி இனிமே எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம கிட்ட அப்பதான் சேலரி வந்திருக்கும், உடனே நம்மளுடைய ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட கடன் கேட்பான். கொடுத்தோம் அப்படின்னா அது வராது அப்படிங்கிறதும் தெரியும். ஏன் அப்படின்னா அவன் ஆடம்பர செலவு பண்றவனா கூட இருக்கலாம். ஆனா அவன் கிட்ட நோ சொன்னோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். சோ இப்போ என்ன பண்றது அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்றது, நெருக்கமானவங்க கிட்ட எப்படி நோ சொல்றது அப்படிங்கிற தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் நோ அப்படிங்கிற இந்த புக்கை தான் நான் இப்ப குக்கு எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பா கேளுங்க. ஓ இப்படி எல்லாம் கூட சொல்லலாமா அப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. குக்கு எஃப்எம்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலா T5T50 இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணா குக்கு எஃப்எம் உடைய 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஆப்புடைய லிங்க், ஆஃபர் கோட் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு தமிழ் புக் ஆடியோ ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்தது. இந்த வீடியோல நான் சொல்றேன் யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
இப்போ தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய குழந்தைய காணோம் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்ச ஜிம்மி உடனே லிசாவுடைய தங்கச்சிக்கு கால் பண்றாரு. நடந்ததை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப நைட் ஆகுது. நைட் ஆகியுமே லிசா திரும்ப வராததால ரெண்டு பேருமே சேர்ந்து ஓகே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு லிசா மிஸ்ஸிங் அப்படின்னு போலீஸ்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. உடனடியா போலீஸ் அங்க வராங்க. அப்ப ஜிம்மி கிட்ட விசாரிக்கிறாங்க. லிசா எந்த ஷாப்பிங் சென்டர் போனாங்க அப்படின்னு விசாரிச்சு போலீஸ் உடனடியா அங்க போறாங்க. அந்த ஷாப்பிங் சென்டர் இவங்களுடைய வீட்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அப்படி போலீஸ் அங்க போய் பார்க்கும் பொழுது லிசாவுடைய 1988 பாண்டியாக் ஃபயர்பேர்ட் கார் அங்க பார்க்கிங் லாட்ல நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள லிசாவோ இல்ல 19 மாத குழந்தையான டெவினோ யாருமே உள்ள இல்ல. அங்க சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. போலீஸ் அங்க போனப்ப அங்க ஓபன் ஆகியிருந்த ஒரே ஒரு ஸ்டோர் grocery ஸ்டோர் மட்டும்தான். சோ லிசாவுடைய தங்கச்சி, லிசாவுடைய ஹஸ்பண்ட் மற்றும் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த grocery ஸ்டோருக்குள்ள போய் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. லிசாவுக்கு என்ன ஆயிருக்குமோ, 19 மாத குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் மத்தியானம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் கால்ல ஒரு பயங்கரமான செய்தி வருது. அதுல பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள ஹைக்கிங் போன சில பேர் அங்க ஒரு பெண் குழந்தையுடைய இறந்த உடல் கீழே கிடக்கிறத பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த ஹைக்கர்ஸ் அந்த காட்டுக்குள் இருக்கிற ஒரு ட்ரையல் வழியா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ட்ரையல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி எம்பேங்க்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரோடு போயிட்டு இருக்கு அப்படின்னா, மலை மேல ஒரு ரோடு இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரோடுக்கு சைட்ல இப்படி சரிவு மாதிரியான ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதை தான் எம்பேங்க்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இவங்க ட்ரையல்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது காட்டுக்குள்ள இன்னொரு ஆக்சஸ் ரோடு இருந்திருக்கு. அந்த ரோடுடைய சைட்ல அந்த சரிவு மாதிரியான இடத்துல தான் அந்த குழந்தையுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஆக்சஸ் ரோடுக்கும் இந்த ட்ரையலுக்கும் நடுவுல தான் அந்த குழந்தையுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை ஏன் இவ்வளோ டீடைலிங்கா சொல்றேன் அப்படின்னா, போலீஸ் இந்த கிரைம் சீனை பார்க்கும் பொழுதே அவங்களால அனுமானிக்க முடிஞ்சது கண்டிப்பா அந்த ஆக்சஸ் ரோட்ல இருந்து தான் இந்த குழந்தைய யாரோ தூக்கி போட்டிருப்பாங்க அப்படிங்கறத. குழந்தையுடைய உடல் முழுக்கவே ட்ரெஸ் இருந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே குழந்தையுடைய உடல்ல சில சிராய்ப்பு காயங்கள் இருந்திருக்கு. இப்போ அப்படி கிடைச்ச அந்த குழந்தை தங்களுடைய குழந்தை தானா அப்படிங்கறத ஜிம்மியுடைய பிரதர் போய் பார்த்து ஐடென்டிஃபை பண்றாரு. எஸ், அது ஜிம்மியுடைய குழந்தை டெவின் தான். எப்படி ஒரு குழந்தைய கொண்டிருக்கானுங்க, எதுக்காக கொல்லணும், எப்படி குழந்தைய கொன்னாங்க அப்படின்னு லிசாவுடைய சிஸ்டர் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த குழந்தை டெவினுடைய உடல் அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பப்படுது. அதுல காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன் மற்றும் சஃபகேஷன் அப்படின்னு வருது. அப்படின்னா 19 மாத அந்த குழந்தையான டெவினை கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அதனால அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்து போயிருக்கு. ஆனா இன்வெஸ்டிகேட்டர்ஸால அந்த குழந்தையுடைய உடம்புல இருந்து வேற எந்த ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன க்ளோத்திங் ஃபைபரோ இல்ல வேற யாராவது ஒரு சின்ன முடி கூட அதுல இல்ல. இப்போ குழந்தையுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை தெரிஞ்சு இதை கேள்விப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் லிம்ரிக் டவுன்ல இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே மனமுடைஞ்சு போறாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்ப என்ன நினைச்சாங்க அப்படின்னா, லிசா தன்னுடைய குழந்தைய எடுத்துட்டு அன்னைக்கு ஷாப்பிங் போறேன் அப்படின்னு ஜிம்மி கிட்ட சொன்னப்ப ஜிம்மி தன்னுடைய குழந்தைய பாத்துக்கவாவது கூட போயிருந்திருக்கணும். அப்படி போகல அப்படின்னா கண்டிப்பா டெவினுடைய இந்த இறப்புல ஜிம்மிக்கு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஜிம்மியை போலீஸ் விசாரிச்சப்ப ஜிம்மி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்படி அவங்க ஸ்டோருக்கு போகும் பொழுது தன்னுடைய மகளுடைய கையில சில பிஸ்கட்ஸை கூட நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜிம்மி சொல்றது உண்மைதானா அப்படிங்கறத வெரிஃபை பண்றாங்க. சொன்ன மாதிரி லிசாவுடைய கார்ல பேக் சீட்ல சில பிஸ்கட்ஸ் இருக்கிறத இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பாக்குறாங்க. போலீஸ்க்கு இப்ப ஜிம்மி மேல சந்தேகம் இருந்தாலுமே முதல் கட்டமா அட்லீஸ்ட் ஜிம்மியுடைய ஸ்டேட்மெண்ட் உண்மைதானா அப்படிங்கறத வெரிஃபை பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஜிம்மி கார் வீட்ல தான் இருந்துச்சு அப்படின்னு அங்க பக்கத்துல இருந்த நெய்பர் போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. சோ இது ஜிம்மி அப்ப வீட்ல தான் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான அலபைய கன்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்ல, போலீஸ் இப்ப டெவினை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா லிசாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இப்ப வரைக்குமே தெரியாது. சோ லிசாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேற ஒரு கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிசாவுடைய கார்
பார்க்கிங் லாட்ல இருந்திருக்கு. அப்போ லிசா மற்றும் டெவின் கடத்தப்பட்டிருந்தா அங்கிருந்து தான் கடத்தப்பட்டிருக்கணும். அப்படின்னா அவங்க ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி கடத்தப்பட்டாங்களா, இல்ல போயிட்டு வந்து கார்ல ஏறும் பொழுது கடத்தப்பட்டாங்களா, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இந்த இரண்டு வகையிலுமே போலீஸ் திங்க் பண்ணாங்க. அப்பதான் அந்த ஏரியாவுடைய லோக்கல் மோட்டார் சைக்கிள் கேங் அந்த ஷாப்பிங் சென்டர் கிட்ட அன்னைக்கு நாள் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சோ ஒருவேளை அவங்க லிசா மற்றும் டெவினை ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் லிசா நல்லா பிளாக் ஹேரோட ரொம்பவே அழகா இருப்பாங்க. சோ தனியா குழந்தையோட வந்த அவங்க இவங்களுக்கு ஈஸி டார்கெட்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. சோ டெவினுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 3500 ஏக்கர் காட்டு பகுதியை ஹெலிகாப்டர்ஸ், பிளட் ஹவுண்ட்ஸ், நாய்கள் அப்படின்னு ஒரு பெரிய டீமை வச்சு தேட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இங்க ஷாப்பிங் சென்டர்ல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட அன்றைய நாள் சந்தேகப்படும்படியான ஏதாவது நபரை பாத்தீங்களா, சந்தேகப்படும்படியான ஏதாவது ஆக்டிவிட்டிஸை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா யாருமே லிசா இல்ல டெவின் இல்ல அந்த மோட்டார் சைக்கிள் கேங் அப்படின்னு இவங்கள ஒருத்தரை கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த ஷாப்பிங் சென்டர்ல 2 குழந்தைகளுக்கான கடைகள் இருக்கு. அதுல ஒரு கடையான ஆனிசெஸ் அப்படிங்கிற கடையில் இருந்தவங்க லிசா மற்றும் டெவினுடைய போட்டோஸை பார்த்துட்டு இல்ல நாங்க இவங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்தில் இருந்த யுவர் கிட்ஸ் அண்ட் மைன் அப்படிங்கிற கடையில கரெக்டா அன்னைக்கு நாள் ஷாப்பிங் பண்ண வந்திருந்த ஒரு லேடி, எஸ் அன்னைக்கு நான் பில் பே பண்ணிட்டு இருக்கும் பொழுது டைம் அப்ப கரெக்டா ஒரு 3:30 மணி இருக்கும். இந்த போட்டோல இருக்கிறவங்கள அப்ப நான் இந்த கடைக்குள்ள பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக போலீஸ் அந்த கடையுடைய கேஷ் ரெஜிஸ்டர்ல அவங்களுடைய பில்லை பார்க்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த கடையுடைய கேஷ் ரெஜிஸ்டர்ல அந்த லேடி லாஸ்டா பர்ச்சேஸ் பண்ண பில் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமா எந்த ஒரு பில்லுமே ரெஜிஸ்டர் ஆகல. ஸோ அந்த லேடியுடைய பில்லை பார்க்கும் பொழுது அந்த பில்லுல மதியம் 3:39 மணி அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இப்போ போலீஸ்க்கு அட்லீஸ்ட் அந்த டைம் வரைக்கும் லிசா மற்றும் டெவின் உயிரோட தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. போலீஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த ஸ்டோருடைய ஓனருக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு லேடி மற்றும் ஒரு குழந்தை வந்ததை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவரு இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஒருவேளை போட்டோவை பார்த்தேன் அப்படின்னா என்னால அடையாளம் காமிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அவருமே கண்டிப்பா வரேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உடைய டேபிள்ல உட்கார்ந்து இருந்த அவர்கிட்ட லிசா மற்றும் டெவினுடைய போட்டோஸை காமிக்கிறாங்க. அவர் அந்த போட்டோ வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்றாங்க. அவரு தன்னுடைய முகத்துக்கு ஃபுல்லா மேக்கப் போட்டுட்டு வந்திருந்தாரு. இது பார்க்கவே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கு. பார்க்கவே வேற யாரோ மாதிரி இருந்திருக்கு. சோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு வெட் பேப்பர் டவலை கொடுத்து முகத்தை தொடச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அவரும் அதை கையில வாங்கி வேற வழி இல்லாம தன்னுடைய முகத்தை தொடச்சுக்கிறாரு. அப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்த்தது அவங்கள ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சது. அப்படி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பார்த்தாங்க, இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, லிசா உயிரோட தான் இருந்தாங்களா, அவங்கள கண்டுபிடிச்சாங்களா, டெவினை கொலை பண்ணது யாரு, அங்க மேக்கப் போட்டுட்டு வந்திருந்தது யாரு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்ட இதுடைய பார்ட் 2 வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோல கில்லர் யாரா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியமான க்ளூ கொடுத்துருக்கேன். நீங்க வீடியோவை கரெக்டா பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு கரெக்டா யோசிச்சீங்க அப்படின்னா கில்லரை கண்டுபிடிச்சிடலாம், இந்த கேஸை சால்வ் பண்ணிடுவீங்க. பார்ட் 2 வீடியோல அப்படி என்ன க்ளூ நான் இந்த வீடியோல கொடுத்தேன் அப்படிங்கறதையும் சொல்றேன். சோ நீங்க நினைச்சது கரெக்டா அப்படிங்கறத மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க கில்லர் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த வீடியோல சொன்ன க்ளூவை வச்சு உங்களுடைய அனுமானத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். பார்ட் 2 வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.